ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் வைன் சோப்பு தான் இன்றைக்கி நம்ம மேக் பண்ண போகிறோம். கோல்டு ப்ராசஸ் சோப், ரெட் வைன் சோப்பு நம்ம எப்படி இன்றைக்கி மேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்மளுடைய வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை பார்க்க ஆரம்பிங்க. நிறைய ஃப்ரீ வீடியோஸ் உங்களுக்காக நான் கொடுத்துருக்கேன். நிறைய சோப் வீடியோவும் உங்களுக்காக நான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? அதனால் நான் உங்களுக்கு போடக்கூடிய வீடியோ மாதிரியே நான் மேக் பண்ணி காட்டுறது மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 100 கிராம் ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? அப்புறம் அடுத்தடுத்து நீங்கள் நிறைய ட்ரை பண்ணலாம். வாங்க இப்போது இதுக்கான மெஷர்மெண்ட்டு இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நான் கோகோனட் ஆயில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் கோகோனட் ஆயில் ஒரு 700 கிராம். இன்றைக்கி வந்து ஒரு 1 kgக்கான பேட்ச் தான் நம்ம பார்க்க போகிறோம். கோகோனட் ஆயில் ஒரு 700 கிராம், ரைஸ் பிராண்ட் ஆயில் ஒரு 250 கிராம், கேஸ்டர் ஆயில் ஒரு 50 கிராம், காஸ்டிக் சோடா பார்த்திங்கன்னா 161 கிராம், வாட்டர் வந்து 1க்கு 2 பங்கு எடுக்கணும். நம்ம ஒயின் எடுத்தனால அந்த வாட்டரோட அளவு நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துருப்போம், சரிங்களா? ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற மாதிரி நீங்கள் எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கோகோனட் ஆயிலை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற மாதிரி நீங்கள் வந்து ஒரு நோட் போட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஒரு சோப்பு கிடைக்கும், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து கோகோனட் ஆயில் நம்ம எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ரைஸ் பிராண்ட் ஆயில் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கோங்க. நம்ம ஆயிலெல்லாம் மெஷர் பண்ணதுக்கப்புறம் காஸ்டிக் சோடா நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஐஸ் க்யூப் பண்ணி நான் வச்சுருந்தேன். நம்ம வந்து ஒயின் எடுக்க போகிறதுனால வாட்டரோட அளவை கம்மி பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு நம்ம ஒயினாக எடுத்துக்கணும், சரிங்களா? இப்போ வந்து நான் 1 கிலோ சோப்பு செய்ய போகிறேன் அப்படின்னா 20 கிராம் வந்து எனக்கு ஒயின் தேவைப்படுது அப்படின்னா 20 கிராம் வாட்டரோட அளவில் நீங்கள் கம்மி பண்ணிக்கணும். வாட்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ஐஸ் க்யூப் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் காஸ்டிக் சோடா நான் மெஷர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் காஸ்டிக் சோடா எடுக்கணும். காஸ்டிக் சோடாலாம் வாட்டர் ஊற்றக்கூடாது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். இடையில வீடியோ ஓட்டி விட்டு ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு புரியாது. அப்புறம் நிறைய டவுட்ஸ்கள் உங்களுக்கு வரும். காஸ்டிக் சோடா மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த ஐஸ் க்யூப்பை போட்டு நல்லா கலக்கி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், சூடாக ஊற்றிடக்கூடாது. நம்ம 24 ஹவர்ஸ்க்கு தான் நம்ம வந்து லெய்யை வந்து சூடாக நம்ம ஆட் பண்ணுவோம். இது நம்ம செய்ய வருது கோல்டு ப்ராசஸ் சோப்புனால ரூம் டெம்பரேச்சருக்கு நல்லா உங்களுக்கு வந்து அந்த லெய் வந்து வந்துடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆயிலில் மிக்ஸ் பண்ணணும். நம்ம காஸ்டிக் சோடா கலக்கும் போதும் சரி, நம்ம வந்து மெஷர் பண்ணும்போதும் சரி, க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கையில் பட்டால் கையெல்லாம் பார்த்திங்கன்னா அரிக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைங்க பக்கத்தில் வச்சுட்டு இந்த வேலையை செய்யாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃப்ராக்ரன்ஸாக பார்த்திங்கன்னா நான் மிக்சட் ஃப்ரூட் ஃப்ராக்ரன்ஸ் ஒரு 3 ஃப்ராக்ரன்ஸ் நான் கலந்து எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒயின் ஃப்ராக்ரன்ஸும் இருக்குது உங்களுக்கு, சரிங்களா? ஒயின் ஃப்ராக்ரன்ஸாக தனியாக இருக்குது, நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃப்ராக்ரன்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஃப்ரூட் மணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃப்ராக்ரன்ஸ் நான் வந்து சேர்த்து எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஆயிலை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி ரியல் கலராக நம்மளுக்கு வரணும் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் க்ளே, சரிங்களா? அதில் வந்து ரெட் கலர் கிடைக்கும். க்ளேங்கிறது நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப பெனிஃபிட்டானது. நம்ம கலர் வந்து காஸ்மெட்டிக் கலர் கலக்காமல் இந்த மாதிரி நேச்சுரல் கலராக நம்ம கலக்கும்போது நம்மளோட ஸ்கின்னுக்கு எந்த பாதிப்பும் வராது, சரிங்களா? அதுக்காக ஃப்ரெஞ்ச் க்ளே பார்த்திங்கன்னா நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயின் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா ட்ரேஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மோல்டில் வந்து போர் பண்ணிக்கலாம். போர் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1 டே அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மோல்டுலேருந்து எடுத்துக்கலாம், சரிங்களா? நம்மளுக்கு வந்து ஒரு நேச்சுரலாக உங்களுக்கு வந்து ஒரு கலர் கிடைக்கும்.
நம்ம கலக்கும்போது ஒரு கலராக இருக்கும், காயும் போது ஒரு கலராக இருக்கும், ஃபைனலாக நம்மளுக்கு வந்து கலர் வந்து சூப்பரான ஒரு கலராக நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ குப்பைமேனி சோப் ஆகட்டும், அதுக்குமே உங்களுக்கு நேச்சுரல் க்ரீன் கலர் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கைலின் க்ளே க்ரீன் கலர் உங்களுக்கு கிடைக்கும், அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்மளுக்கு வந்து நேச்சுரல் கலரும் கிடைக்கும், அந்த நம்ம போடக்கூடிய க்ளேயில் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டும் நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா? ஒரு நாள் கழித்து உங்களுக்கு நான் சோப்பை வந்து எடுத்து காட்டியிருக்கேன். சோப்பு வந்து லைட் ரெட் கலராக நம்மளுக்கு கிடச்சிருக்கு, நேச்சுரல் லைட் ரெட் கலராக கிடச்சிருக்கு. ஒரு 15 நாள் கழித்து பிஹெச் டெஸ்ட் பண்ணுங்கள். 7லேருந்து 10க்குள்ளே இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃப்ரீ வீடியோவும் உங்களுக்காக நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் வீட்டில் வந்து சோப்பு செய்ய தெரியாதவங்க கூட சோப்பு செஞ்சு சேல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்டாக நீங்கள் ரெடி பண்ணி சேல் பண்ணுங்கள். ஏதாவது ரா மெட்டீரியல் வேணால் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் போடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ்.